ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி தைப்பூசம். இது பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் இருக்கிற முருகர். இது ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா வடை பாயசம்லாம் செய்து படைக்கணும். அதனால் கிச்சனில் நிறைய வேலைகள் செய்துட்ருக்கேன். நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சாமந்தி பூ பூத்துருந்தது, கலர் கலராக. எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தான் எடுக்கிறேன், கோலத்தில் வைக்கிறதுக்காக. அப்புறமா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு பூஜைக்கு வச்சுக்கலாம். இந்த செடிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். ஒரு சின்ன கட்டிங்ஸ் வச்சுட்டாவே அழகாக வளர்ந்து வந்துடும். ரொம்ப ஈஸியாக வரக்கூடிய செடி தான். இதுக்கெல்லாம் ரொம்ப பராமரிப்பே தேவையில்லை. இந்த டிசம்பர் பூ பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட் சத்தியா அவங்க கொண்டு வந்தது. இந்த பூவெல்லாம் வச்சு ரொம்ப வருஷமாகுது. 80 கிட்ஸ்லாம் நிறைய வச்சுருப்போம். இந்த பூ நிறைய எவ்வளோ வச்சாலும் தலையில் வெயிட்டே தெரியாது. இப்போ மல்லியெல்லாம் வைக்கும்போது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். இதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா சுத்தமாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். நம்ம தலையில் எவ்வளோ வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பூ அவங்க கொடுக்கும்போது ஜடை பின்னி இந்த பூ வச்சிங்கன்னா கிராமத்து பொண்ணு மாதிரி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ வாசப்படிக்கெல்லாம் கோலம் போட்டு விளக்கேற்றியாச்சு. வீட்லேயும் போயிட்டு இப்போ பூஜை அறையிலையும் பூஜை பண்ணிக்கலாம். கோலம் பார்த்திங்கன்னா சின்னதாக ஸ்டார் கோலம் தான் போட்டிருக்கேன். முருகருக்கு அபிஷேகம்லாம் பண்ணிட்டேன். ஒரு சில கோவிலெல்லாம் பார்த்திங்கன்னா பால் குடம் எடுக்கிறது, காவடி எடுக்கிறது, தேர் எடுக்கிறதுன்னு ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க பெரிய பெரிய கோவிலெலாம். எங்கள் ஏரியாவில் ரொம்ப சின்ன கோவில் தான். அதனால் சிம்பிளாக அலங்காரம் பண்ணி பூஜையை மட்டும் பண்ணிட்டாங்க. எப்படி இருக்காரு முருகர்னு சொல்லுங்கள். இப்போது படையல் போட்டுக்கலாம். 5 இலை போட்டு படையல் போடுறோம். சாதம், சாம்பார், வடை, பாயசம், வாழைக்காய், உருளைக்கிழங்குன்னு செய்கிறேன். நாங்கள் எப்போவுமே முருங்கைக்கீரையும் வச்சு படைக்கிற பழக்கம். ஆனால் முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா இந்த முறை என்னன்னு தெரியல, கிடைக்கவே இல்லை பஜாரில். மரத்துலேயே இல்லையாம், அந்தளவுக்கு கிடைக்கல. இது முத்துமாரி அம்மன் கோவில் இருக்குது, அங்கே இருக்கிற முருகர் இவர். அப்படியே 2 கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டோம். நம்ம மனதார சாமி கும்பிடும்போது நம்மளுடைய வேண்டுதல் எல்லாத்தையும் முருகர் நிறைவேற்றி கொடுப்பாரு. உங்கள் எல்லாருக்காகவும் நானும் வேண்டிக்கிறேன். எனக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க. எல்லார் வேண்டுதலையும் முருகர் நிறைவேற்றுவார். தேங்க்யூ.